பிரபஞ்சத்திலேயே மிக கொடூரமான சக்தி, அதே நேரத்துல அது மிகப்பெரிய கருணையாயிருந்தா எப்படி இருக்கும்? இன்று நாம திறக்க போற ரகசியம் சாதாரணமானது இல்ல. நரசிம்மர் விஷ்ணுவின் மிக உக்கிரமான அவதாரம். அவரையே கூட அடக்கி கட்டுப்படுத்திய ஒரே ஒரு அவதாரம் சரபேஸ்வரர். இது வெறும் புராண கதை இல்ல, கோபம், கருணை, சமநிலை இதையெல்லாம் சொல்லும் ஒரு ஆழமான தெய்வ ரகசியம். பக்த பிரகலாதனுக்காக தூணிலிருந்து வெளிவந்த நரசிம்மர் இரணியகசிபுவை வதம் செய்தார் என்பது நமக்கு தெரியும். அந்த அரக்கனை அழித்த பிறகும் நரசிம்மரின் உக்கிரம் தணியவில்லை என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த கோபத்தை அடக்க சிவன் ஏன் ஒரு மிருகமாக மாற வேண்டும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதுல சொல்லப்போற விஷயங்கள் உங்க வாழ்க்கையையே மாத்தலாம். இரணியகசிபுவை வதம் பண்ணியாச்சு, அசுரன் அழிஞ்சிட்டான், தர்மம் ஜெயிச்சிருச்சு. ஆனா பிரச்சனை அங்க முடியல, இங்கதான் ஆரம்பிச்சது. இரணியனை கிழித்தெறிந்த பிறகும் நரசிம்மரின் கோபம் அடங்கவில்லை. இரத்தருசி கண்ட அந்த உக்கிரம் அசுரனை தாண்டி அண்ட சராசரத்தையும் மிரட்ட ஆரம்பிச்சது. அவருடைய கர்ஜனையால் இமயமலைகள் நடுங்கின, கடல்கள் பொங்கி எழுந்தன. சூரியனே பயந்து தன் ஒளிய குறைச்சுக்கிட்டாராம். தேவர்கள் எல்லாரும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. ஆபத்து அசுரன் கிட்ட இருந்து வரும்னு பார்த்தா நம்மள காக்க வந்த கடவுள் கிட்ட இருந்தே வருதே அப்படின்னு பயந்து ஓடுனாங்க. இந்த உலகமே சிதறப்போகுது போல இருந்தது. நரசிம்மரின் அந்த மூச்சுக்காற்று பட்ட இடமெல்லாம் நெருப்பு பத்திக்கிட்டு எரிஞ்சது. பிரகலாதன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான், லட்சுமி தேவியே வந்து பார்த்தாங்க. ஆனா யாராலையும் அந்த உக்கிரத்தை தணிக்க முடியல. கடைசியா வேற வழியே இல்லாம தேவர்கள் எல்லாரும் ஓடிச் சென்ற ஒரே இடம் கைலாயம். கைலாயத்துல சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. தேவர்கள் அலறி அடிச்சுக்கிட்டு போய் முறையிடுறாங்க, எம்பெருமானே, விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மரை உங்கள தவிர யாராலையும் சமாதானப்படுத்த முடியாதுன்னு கதறாங்க. இங்கே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்கு. சிவன் எடுத்த உடனே சரபேஸ்வரர் ஆமாறல. முதல்ல அவர் தன்னுடைய அம்சமான வீரபத்திரரை அனுப்பினாரு. வீரபத்திரர் சாதாரண ஆள் இல்ல, தட்சணையே அழிச்சவர். அவர் போய் நரசிம்மர் கிட்ட ரொம்ப பவ்யமா அன்பா பேசி பார்த்தாரு. நண்பா, உன் கோபத்தை விடு, உலகம் தாங்காதுன்னு சொன்னாரு. ஆனா நரசிம்மர் காது கொடுத்து கேட்கிற நிலைமையில இல்ல. வீரபத்திரரையே தூக்கி வீசுற அளவுக்கு அந்த கோபம் எல்லை மீறி போயிருந்தது. நிலைமை கைமீறி போறத உணர்ந்த சிவபெருமான் மெல்ல தன் கண்களை திறக்கிறார். இது விஷ்ணுவுக்கு எதிரானது இல்லை, இது சமநிலைக்கான போர். பிரபஞ்சம் ஒரே சக்தியால மட்டும் இயங்காது. அழிவும் கருணையும் சமமாக இருந்தாதான் உலகம் நிற்கும். அதனால்தான் சிவன் எடுத்தது ஒரு சாதாரண வடிவம் அல்ல, அதுவரைக்கும் யாருமே பார்த்திராத ஒரு ருத்ர அவதாரம். வானம் கிழிந்தது, இடி முழக்கம் காதுகளை பிளந்தது. அங்கே தோன்றியதுதான் சரபேஸ்வரர். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த உருவத்தை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. பாதி பறவை, பாதி சிங்கம், 8 கால்கள். அதுல 4 கால்கள் சிங்கத்தை போலவும் 4 கால்கள் யாழி போலவும், தலைக்கு மேலே 2 முகங்கள், கூர்மையான நகங்கள், சூரியனை விட பிரகாசமான கண்கள், வலிமையும் வேகமும் கொண்ட ஒரு தெய்வ மிருகம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவரோட அந்த பிரம்மாண்டமான 2 இறக்கைகள் தான். ஒரு இறக்கையில் ஸ்ரீ சூலினி துர்கை அமர்ந்திருக்காங்க, இன்னொரு இறக்கையில் ஸ்ரீ பிரத்யங்கராதேவி அமர்ந்திருக்காங்க. வயிற்று பகுதியில் பைரவர் இருக்கார். மொத்த ருத்ர சக்தியும் ஒன்னா சேர்ந்த ஒரு வடிவம் சரபேஸ்வரர். இது கோபத்தின் உருவம் இல்லை, இது கோபத்தை அடக்கும் உருவம். ஒரு மிருகம் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் அது கருணையின் வடிவம். விண்ணிலிருந்து இறங்கி வந்த சரபேஸ்வரர் நேரா நரசிம்மர் முன்னாடி நின்னார். நரசிம்மர் கர்ஜிக்கிறாரு, ஆனா சரபேஸ்வரர் அசையல. எல்லாரும் நினைச்சாங்க இப்போ 2 பேருக்கும் இடையில பயங்கரமான போர் நடக்கும்னு. ஆனா அங்க நடந்தது வேற. சரபேஸ்வரர் நரசிம்மரை தாக்கவில்லை, அவர் நரசிம்மரை அணைத்தார். தன்னுடைய அந்த 2 பெரிய இறக்கைகளை விரிச்சு நரசிம்மரை பொத்தி பாதுகாக்கிற மாதிரி ஒரு அணைப்பு. இது யுத்தம் இல்லை, இது சாந்தம். ஒரு குழந்தையை அம்மா எப்படி மார்போட அணைச்சுப்பாங்களோ அப்படி சிவபெருமான் நரசிம்மரை அணைச்சுக்கிட்டாரு. அந்த ஸ்பரிசம் பட்ட உடனே நரசிம்மரின் கண்களில் இருந்த தீ மெதுவாக ஒளியாக மாறியது. கோபம் கரைந்தது, அவருடைய சுவாசம் சீராச்சு. பிரபஞ்சம் மீண்டும் சமநிலைக்கு வந்தது. நரசிம்மர் சாந்தமாகி சரபேஸ்வரரை வணங்கினார்னு புராணங்கள் சொல்லுது. இந்த அற்புதம் புராணத்துல மட்டும் நடக்கல, இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல சாட்சியா நிக்குது. கும்பகோணம் பக்கத்துல திருபுவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற கம்பகரேஸ்வரர் கோவில்ல தான் சரபேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கு. வாழ்க்கையில தீராத பயம், எதிரிகள் தொல்லை, இல்லனா காரணமே இல்லாத மனக்கவலை இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல இவரை போய் கும்பிட்டா போதும். எப்பேற்பட்ட நரசிம்மரோட கோபத்தையே அடக்கினவர் நம்ம பிரச்சனையை அடக்க மாட்டாரா அப்படிங்கிற நம்பிக்கைதான் இதுக்கு அடிப்படை.
கடைசியா சரபேஸ்வரர் நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தையும் அழிவையும் அடக்க முடியாத சக்தியையும் அதிகாரத்தால அடக்க முடியாது, அன்பாலையும் கருணையாலையும் தான் கட்டுப்படுத்த முடியும். சில நேரங்கள்ல அழிவு கூட ஒரு பாதுகாப்பு ஆகலாம். இந்த சரபேஸ்வரர் அவதாரம் பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, இல்ல இன்னைக்கு தான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தெய்வ ரகசியம் உங்களுக்கு என்ன உணர்வு தந்தது? எல்லா உயிர்களுக்கும் நன்மை உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.